يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமது KECT அமைப்பு கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக நமது கீழக்கரையில் பல மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த பணிகளை இன்னும் விரிவுபடுத்தும் வகையில் மஸ்ஜித் விரிவாக்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையடைய உங்களுடைய பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹு தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று. அல்லாஹுடைய பள்ளி கட்டுமான பணிக்காக அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத அம்மா பஅத். பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, உலூமுல் ஹதீஸ் என்ற புத்தகத்தை தொடர்ச்சியாக நாம் வாசித்து வருகின்றோம். அதில் அடுத்ததாக இறுதியாக வஈஃபான ஹதீஸ் செய்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த ஹதீஸ் எல்லாம் ஹசன் என்ற தரத்தை அடைய முடியாதோ அந்த ஹதீஸ்கள் அனைத்தும் வஈஃபான ஹதீஸ்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ஆரம்பமா ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த வஈஃபான ஹதீஸ்கள்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, எந்த அளவிற்கு நுணுக்கமாக ஒரு ஹதீஸை பலகீனம் என்று பிரித்துள்ளார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகின்ற மிக முக்கியமான செய்தி என்னன்னா, சஹீஹான ஹதீஸுடைய வெயிட் நம்மளுக்கு அப்பதான் தெரியும். ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்படின்னு ஒரு செய்திக்கு பட்டம் கொடுத்து கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா இது சஹீஹ் அப்படின்னு ஒரு செய்தி, ஒரு ஹதீஸுக்கு பட்டம் கொடுத்து கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த லைஃபான செய்திகளுடைய வகைகளை படிக்கும் போது தெரியும். ஏன் அது எந்த வகையிலையும் அது நிக்காம சஹீஹ் என்ற இடத்திற்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பலகீனமான செய்திகளை அந்த வகைகளை நம்ம படிப்பதற்கான மிக முக்கியமான பலன் என்ன அப்படின்னா, சஹீஹான ஹதீஸினுடைய அந்த மதிப்பு அப்பதான் நம்மளுக்கு தெரியும். அப்ப பலகீனம் இவ்வளவு இருக்கா, இவ்வளவு சின்ன விஷயத்தில் கூட ஒரு ஹதீஸை பலகீனமாக்குவாங்களா? அப்போ ஒரு செய்தியை நம்ம சஹீஹ்னு சொல்றோம் அப்படின்னா அது இந்த சின்ன 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 விஷயங்களை கூட தாண்டி தான் ஒரு ஹதீஸை நம்ம சஹீஹ்னு சொல்றோமா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த ஹதீஸை மறுப்பது சம்பந்தமாக, அப்ப அந்த ஹதீஸை தவறாக இருக்கு, அதுல பிழை இருக்கு அப்படின்னு சொல்வது சம்பந்தமாக உள்ள விஷயம் எவ்வளவு பாரதூரமான மோசமான விஷயம் என்பதை நம்ம அந்த விஷயத்துல உணர்ந்து கொள்ளலாம். சரிங்களா? அதே மாதிரி பலகீனமான செய்திகள் உடைய சட்டம் என்ன? ஒரு ஹதீஸ் பலகீனம், அது ஹசன் என்ற தரத்துக்கு வராத அளவிற்கு இருக்கக்கூடிய பலகீனமான செய்தி அப்படின்னா அதனுடைய சட்டம் என்ன அப்படின்னா, அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ள முடியாது. சில அறிஞர்கள் அதை அமல்கள் சார்ந்ததாக, ஒரு நல்ல அமல் அது சார்ந்ததாக அந்த ஹதீஸ் இருக்குமானால் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு சில நிபந்தனைகளை வைக்கிறாங்க. அந்த நிபந்தனைகளை பார்க்கும்போது நம்ம அந்த ஹதீஸை நடைமுறைக்கு எடுத்துக்கொள்ளவே முடியாது என்பதுதான் உணர முடியும். ஏன் அப்படின்னா, இப்ப அமல்கள் சார்ந்தது அப்படின்னா உதாரணமா ஒரு துவா, அது ஒரு பலகீனமான செய்தி, ஆனா அது ஒரு துவா, அந்த துவாவை செய்தால் இவ்வளவு கூலி உண்டு, இவ்வளவு நன்மை உண்டு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது அமல்கள் ரீதியான ஒரு செய்தி. இப்படி ஒரு பலகீனமான செய்தி வருது அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்தலாம் என்று ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க. அவங்களும் ஒரு சில நிபந்தனைகளை வைக்கிறாங்க. என்ன நிபந்தனை அப்படின்னா, அது பெரிய பலகீனமா இருக்கக்கூடாது, அந்த செய்திக்கான அசலான ஹதீஸ் வேற ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கணும். மூணாவது என்ன, அந்த ஹதீஸை அவர் நடைமுறைப்படுத்தும் போது இது ஒரு பலகீனமான செய்தியை தான் நான் நடைமுறைப்படுத்துறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அப்படி ஒரு செய்தியை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா நீங்க ஆதாரபூர்வமான செய்திகள்லயே அமல்கள் அவ்வளவு கொட்டி கிடக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த செய்திகள், ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து, தஹஜ்ஜுத் தொழுகை, தொழுகைக்கு பின்னாடி ஓதக்கூடிய அதுக்கார்கள், அதே மாதிரி காலை மாலை ஓதக்கூடிய திக்ருகள், இரவுல தூங்கும் போது ஓதக்கூடிய திக்ருகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த திக்ருகள் சம்பந்தமா, நோன்பு சம்பந்தமா, தொழுகை சம்பந்தமா, தான தர்மங்கள் சம்பந்தமா அவ்வளவு செய்திகள் நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கு, அன்றாடம் நம்ம மரணிக்கும் வரை நடைமுறைப்படுத்துவதற்கு அவ்வளவு செய்திகள் இருக்கு. பலகீனமான ஒரு அமலின் பக்கம் போக வேண்டிய தேவையே நம்மளுக்கு இல்லை. சரிங்களா? ஒரு சில அறிஞர்கள் அதை கூடும் என்று சொல்லி இருந்தாலும் அந்த தேவையே நமக்கு வரக்கூடிய அந்த இடமே இல்லை. ஏன்னா அவ்வளவு செய்திகள்
நமக்கு ஆதாரபூர்வமான செய்திகள்லயே நடைமுறைப்படுத்துவதற்கு அவ்வளவு இருக்கு என்கின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா, இந்த பலகீனம் எங்க ஏற்படும் அப்படின்னா ரெண்டு இடத்துல ரெண்டு வகையான இடங்கள்ல தான் இந்த பலகீனம் என்பது ஏற்படும். ஒரு ஹதீஸ் என்பதை நம்ம சொன்னோம், அறிவிப்பாளர் வரிசை, மத்தன், இது ரெண்டும் முக்கியமான விஷயம். ஒரு ஹதீஸ்ல இந்த அறிவிப்பாளர் வரிசையில தான் பலகீனம் என்பது உண்டு. இந்த செயின் இருக்கா இல்லையா, அந்த சில்சிலா, அதாவது இமாம் புகாரி அவர்கள் தொடக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் வரை அந்த வழியில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அது ஒரு 6 பேர் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம், 3-4 பேர் உண்ட செய்திகள் எல்லாம் உண்டு. இந்த சனது இருக்குல்ல, இந்த மனிதர்கள், இதற்கு பேர் தான் நம்ம சனது இஸ்னாத அப்படின்னு சொன்னோம். இந்த சனதுல, இந்த இஸ்னாதுல ஏற்படக்கூடிய பிரச்சனை, அது என்னென்ன பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பலகீனமான வகையை நம்ம படிக்கும்போது தெரியும். இதுல உள்ள பிரச்சனையால ஒரு ஹதீஸ் பலகீனமாக்கப்படும். ரெண்டாவது, அந்த அந்த செயின்ல இருக்கக்கூடிய, அந்த சனதுல இருக்கக்கூடிய, அந்த இஸ்லாமில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அறிவிப்பாளர்கள், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையாலும் ஒரு ஹதீஸ் பலகீனமாக்கப்படும். இந்த ரெண்டு. சரிங்களா? இப்போ ஒண்ணு என்னது, அந்த சனதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, அது விடுபட்டு இருக்கா அல்லது ஒரு ஆள் இன்னார் ஒரு ஆள்கிட்ட இருந்து தவறா அறிவிக்கிறாரா என்பது தொடக்கமாக அந்த சனதுல இருக்கிற அந்த வகையை கொண்டு ஒரு ஹதீஸ் பலகீனப்படுத்தப்படும். அதே மாதிரி அந்த சனதில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர், அந்த மனிதர், அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு பிரச்சனை, அதை வைத்தும் ஒரு ஹதீஸ் பலகீனப்படுத்தப்படும். இப்படி ரெண்டு வகையில ஒரு ஹதீஸ் என்பது பலகீனப்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களையும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات